எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதான காரியம் என்னென்னா, வெயிட் லாஸ் சேலஞ்சு, சேவிங் சேலஞ்சு, இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு 30 நாள் சேலஞ்சு ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். இந்த 30 நாள் சேலஞ்சின் முதல் நாளுக்கு நம்ம போகலாம். முதலாம் நாளின் தலைப்பு உண்மையுள்ள தின ஜெபம். சரியா? எனக்கு குழந்தை பிறக்கிற முன்னாடி வரைக்கும் நான் எங்கே படுத்தாலும், என்னை சுற்றி என்ன நடந்தாலும், எவ்வளோ சத்தம் கேட்டாலும் நிம்மதியாக தூங்கிடுவேன். ஆனால் இப்போதோ என் காதுகள் என்னுடைய மகன்களுடைய சின்ன விசும்பல், சினுங்கள் சத்தம் கேட்ட உடனே விழிப்பு வந்துடுது. என் காதுகள் அதிக ஜாக்கிரதையுடனும் என்னுடைய விழிப்புடனும் என்னுடைய மகன்கள் என்னை தேடுறாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கதறி அழுற சத்தத்துக்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்குது. எனக்கு குழந்தை பிறந்த பிறகு என் காதுகளின் செயல்பாடு கூட மாறி இருக்கிறது போல நான் உணர்கிறேன். நம்மில் ஒரு சிலர் டு டூ லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். டெய்லி இந்தந்த வேலையெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. அதை முடிக்கிறோமோ இல்லையோ, அந்த லிஸ்ட்டில் முதன்மையாக இருக்க வேண்டியது என்னென்னா இந்த கதறி அழுற சவால் தான். அதை முடிக்கவும் நம்ம செஞ்சிடணும். நம்முடைய உலகத்தில் நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்கும்போது, நம்ம சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது வருகிற பாரத்தை, அது நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு மீறிய காரியங்களாக இருக்கலாம், ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையாக இருக்கலாம். அது நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் அதையெல்லாம் மாற்றக்கூடிய, அதை மாற்றுகிறதுக்கு எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிற தேவனிடத்தில் கதறி அழ ஒரு 30 நாட்கள் இதற்காக தனியாக ஒதுக்கி வைக்கும்படியாக சபைக்கு இது ஒரு அலாரம் போல நாங்கள் ஒரு அறைக்கூவலை விடுக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை நாம் தினந்தோறும் பார்க்கிற அல்லது கேட்கிற அல்லது படிக்கிற தலைப்பு செய்திகள்ல இல்லை, ஆனால் பரலோகத்திலும் பரலோகத்தின் தேவனிடத்திலும் உள்ளது என்று கதறி எழ அவருடைய இடைப்படுதல் இந்த விழுந்து போன உலகத்தின் காரியங்களில் வெளிப்பட வேண்டும் என்று கதறி அழ போகிறோம். பரலோகம்தான் ஆளுகை செய்கிறது என்று நாம் அறிந்திருந்தோமானா நமது ஜெப வாழ்வும் மாறும். கதறி அழுவதே சரியான பதிலடி தருவது போலாகும். ஆளுகை செய்பவரிடம் பேசுவதே சிறந்ததாகும். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கர்த்தரிடத்துல கொண்டு போறீங்களோ அதை அவரிடத்துல கேளுங்க. நம்பிக்கையோட அந்த காரியங்களை குறித்து கேளுங்க. அது அவர் எது சிறந்ததோ அதை நமக்கு பதிலாக தருவார். நம்புங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்துல கொடுங்க. ஏன்னா கர்த்தருடைய கரத்தை காட்டிலும் பாதுகாப்பான இடமோ, நம்முடைய தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய இடமோ வேறு எதுவுமே கிடையாது. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் எப்படி கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உணர முடியும்னா, நம்ம ஜெபித்து முடித்த பிறகு நம்முடைய மனம் ஒரு அமைதியையும் ஒரு தைரியத்தையும் தருகிறத உணர முடியும். அதே போல நம்ம சந்திக்கிற தினந்தோறும் பார்க்கிற பிரச்சனைகளாகட்டும், அரசியல் பிரச்சனைகளாகட்டும், வியாதிகளாகட்டும், வேதத்தின்படி நடக்காத, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத வாழ்க்கை முறைகளாகட்டும், அரசியல் குழப்பங்களாகட்டும், இது எல்லாம் வேத வசனத்தின்படி இந்த 30 நாட்களும் நமக்கு இருக்கிற நம்பிக்கையை உறுதியாக இந்த ஜெபத்துல நம்ம அறிக்கையிட போகிறோம். இப்பவும் நம்ம வேதத்தின்படியாக, வேத வசனத்தின்படியாக எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தானியேல் 9:3 நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். நெகேமியா 9:28 அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கதறி அழுத போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படி அநேகம் தரம் விடுதலையாக்கி விட்டீர். இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த 30 நாட்களும் கர்த்தாவே நாங்கள் ஒரு அர்ப்பணிப்போடு கூட உம்மை நோக்கி கதறி அழ, நாங்கள் பார்க்கிற கேட்கிற எங்களை பாரப்படுத்துகிற காரியங்களை உம்மிடத்துல கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்படி நாங்கள் கதறி அழும்போது
நீங்கள் ஜெபத்தை கேட்குறீங்க, அந்த பிரார்த்தனையை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜெப வாழ்வில் நாங்கள் வளர்றதுக்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த குறுஞ்செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இது நான்சி டிமாஸ் வால்கமுத் என்பவருடைய reviveourhearts.com என்ற வெப்சைட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.